காலை வணக்கம். காலை வணக்கத்தாக்கா. நீ வரும்போதே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். குழம்பு மட்டும் தாளிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு வரலன்னா இப்போ தாளித்து விட்ருப்பேன். எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிட்டோம்னா குப்பை வண்டி வந்துருச்சா, அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து முருங்கைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் பொரியலுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காங்க பாருங்கள், நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய். குழம்புக்கு வந்து மொச்சப்பயிர் வேக வச்சுருக்கேன், அதையும் இப்போ தாளித்து விட்டுறலாம். இன்றைக்கி மொச்சப்பயிர் குழம்பு, முருங்கைக்காய் பொரியல். மொச்சப்பயிர் குழம்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம் மொச்சப்பயிர் குழம்புக்கு. இது வந்து முருங்கைக்காய் பொரியலுக்கு வந்து வரமிளகா வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். வரமிளகா வெங்காயம், இதில் ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்தேன். அதேமாதிரி இங்கே பொரிஞ்சிருக்கு, இதுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் வெங்காயம், தக்காளி, தேங்காய், மசாலு, நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அரைக்கணும். வெங்காயம், தேங்காய், தக்காளி இது 3 தான். அப்புறம் நம்ம குழம்பு தூள் அவ்வளோதையும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது நல்லா வதங்கட்டும். இது முருங்கைக்காய் பொரியலுக்கு வந்து பச்சை மிளகா, இதில் ஒரு 3 மிளகா நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு, இந்த பக்கமும் நல்லா வதங்கிருச்சு வருங்க. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு வந்து முருங்கைக்காய் பொரியல். இதில் வந்து குழம்புக்கு கொஞ்சம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூச்சி எடுத்துக்கலாம் தண்ணி. இப்போ வந்து உப்பு சேர்த்து விட்டுறலாம். குழம்பு கொஞ்சம் உப்பு, பொரியலுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுறலாம். படபடன்னு செஞ்சிட்ருக்குறேன். ஹரிஸுக்கு டைம் ஆகிடுச்சு, சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள். சாப்பாடு வச்சுட்டேன். நீ எல்லாருமே கிளம்பிடுவாங்க. 7:30க்கெலாம் அவங்களுமே வேலைக்கு கிளம்பிடுறாங்க பசங்களும். மஞ்சத்தூள், நல்லா கிளறி விட்டுறலாம். குழம்புக்கு கருவேப்பிலை மட்டும் சேர்க்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் முருங்கைக்காய்க்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், சீரகம் மட்டும்தான் அரைச்சி போட போகிறேன். முருங்கைக்காய் இதிலே வெந்துடும். நல்லாயிருக்கும். அந்த வரமிளகா, அந்த பச்சை மிளகாவுடைய எசன்ஸு எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்பு சிம்மில் வச்சுருந்தேன், ஆண்டில் வச்சு விட்டுறலாம். இப்போ வந்து முருங்கைக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். முருங்கைக்காயை குழம்பு நல்லா வதக்கிட்டு, குழம்பு காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஏன்னா முருங்கைக்காய் வந்து லேசான முருங்கைக்காய் தான், சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப கத்திரிக்காயெல்லாம் குறைய விடக்கூடாது. நாங்கள் அப்படியே மொச்சப்பயிர் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். செம்மையாக இருக்கும் மொச்சப்பயிர். கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி சாமிக்குமே நெய் வைத்தியம் வந்து மொச்சப்பயிர் தான் வச்சேன். இப்போ போட்டுடலாம். இப்படி போட்டு இப்போ வந்து நம்ம மசாலா இப்போ ஆட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஏன்னா நமக்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு, ரொம்ப வேக வேண்டாம். இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். அப்படியும் குழம்பு தூள் எல்லாமே போட்டுட்டு ஆட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மொச்சப்பயிர் குழம்புக்கு. இப்போ குழம்புக்கெல்லாம் கூட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை கொஞ்சம் இதிலே சேர்த்து விட்டுறலாம். நல்லா புளியோடு நல்லா வேகிறப்ப மொச்சப்பயிர் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ புளி சேர்த்துக்கலாம். இங்கே பக்கம் பாருங்கள், முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. முருங்கைக்காய் நீங்கள் இப்படி வேக வைங்க, அப்போ அந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இதில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, சீரகமும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறேன். செம்மையாக இருக்க பொரியல் வந்து நல்லா வெறுமனையாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். புளி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஒரு 7 பேர் காலைக்கு மதியத்துக்கு சாப்பிட்றது மாதிரி வச்சுருக்கேன். இந்த குழம்பு சரியாக இருக்கும். கொதிச்சு வர்றப்ப எப்படி இருக்கு பாருங்க. அத்தை நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ஆட்டி குழம்பு வைக்கிறது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற பசங்க நல்லா சாப்பிட்றாங்க விரும்பி.
இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்புத்தூள் மொதல் 1 ஸ்பூன் தான் போட்டேன், இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ போட்டோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வரும் ஆஃப் பண்ண. ஹரிஷும் கிளம்பி வந்துட்டான், நமக்கு சாப்பாடு அடைச்சி கொடுத்துடணும். முருங்கைக்காய் பொரியலுக்கு வந்து ஒரே ஒரு பல் பூண்டு, தோல் எடுக்க வேணாம், சும்மாவே போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை மட்டும் போட்டு நல்ல நம்ம பொரியலுக்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் முருங்கைக்காய் வரங்க நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த வெந்ததில் அப்படியே அதை சேர்த்துட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா மனம் குழம்பு இல்லை, இன்னும் கொதிக்கணும். மொச்சப்பயிரோட இதெல்லாம் கருவாடு போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். எனக்கு செவ்வாய்க்கிழமை அதனால் நான் கருவாடு சேர்க்கலை. கருவாடு மட்டும் போட்டால் ஜம்முன்னு இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலே குழம்பு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து முருங்கைக்காய் பொரியல் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் இது சேர்த்துடணும். ஏன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகணும். கருவேப்பிலை போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோமா, அதனால் இப்போ தான் சேர்த்துடணும். வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும். அந்த மனம், அந்த ஜீரகம், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிடும் அந்த முருங்கைக்காய். இந்த மாதிரி கண்டிப்பாக முருங்கைக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ சாப்பாடுனாலும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருந்தப்போ ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது. அந்த கிரேவி பதத்தோடு ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு வேகட்டும். ரெடி ஆகிடுச்சு. ஹரிஷுக்கு சாப்பாடு இங்கே அடைச்சாச்சு. முருங்கைக்காய் வச்சு கொடுத்து விட்டுறலாம். முருங்கைக்காய் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்குவத்துக்கு போதும். ரொம்ப வந்து ட்ரை ஆக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டில் வச்சு விட்டுறலாம். குழம்பு ஆற வச்சுருக்கிறேன், டிஃபனில் ஊற்றி கொடுத்து விடணும். முருங்கைக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். நல்லா அந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அவ்வளோ. இன்னொரு 10 நிமிஷம் இருந்தால் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ எடுத்து யோகா பிரியா கை வலிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கு போட்டு கை வலிக்குதுன்னா ஓகே. வீடியோ எடுத்துகிட்டு அந்த பிள்ளை கொஞ்சம் நேரம் ஸ்டார்டிங் எடுக்கும், அப்புறம் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு போயிரு. எப்பயுமே அப்போ அந்த பேசுகிறது மட்டும்தான், மற்ற நேரம் அவங்க அப்பா எடுத்துகிட்டு இருப்பாரு. ஆட்டி எடுக்குதுன்னு திட்டிகிட்டு இருந்தாருல்ல அப்பா. வாங்க குழம்பு வருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாம் விளக்கி கழுவிட்டேன், பாத்திரம் பூரா விளக்கி கழுவிட்டேன். குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காயிருச்சுன்னு, சூப்பராக இருக்கும். மொச்சப்பயிர் குழம்பு ரெடி. இந்த சுட சோறு சாப்பாடு வச்சு இன்றைக்கி முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே மொச்சப்பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் வைக்கலான்னு பார்த்தா ரசம் வேண்டாத்த அப்படின்ட்டாங்க. குழம்பு மட்டும் போது, வீட்டில் இருந்தால் ரசம் சாப்பிட்டுக்கலாம், அங்கே போய் ஊற்றி சாப்பிட முடியல என் பசங்களுக்கு. அதனால் டிஃபன்லாம் அடைச்சி கொடுத்து விடணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து மசாலா ஆர்டர் கொடுங்க. நம்மகிட்ட மசாலா, சத்து மாவு எல்லாமே இருக்குது. தக்காளி தொக்கு, புளி தொக்கு, எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வடகம், வத்தல் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஹாய் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பூரா வந்துடும். நாளைக்கு பார்க்கலாங்களா? எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா எப்படிக்கா தீபம் போடுறது எப்படிக்கான. கண்டிப்பாக காலையிலையும் சாயங்காலம் தீபம் போடுங்க. தீபம் போட்டாலே நம்ம வீட்டில் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பாக தீபம் போடுங்க. எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் தீபம் போட்டோம்னா அந்த கஷ்டமெல்லாம் போயிடும். கண்டிப்பாக வந்து வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.